Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எக் தோசை ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து நான் என்னோட ஸ்டைல்ல செஞ்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். சோ நம்ம வந்துட்டு நார்மலா ஒரே மாதிரியான தோசை சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு சைடு டிஷ்ஷும் எதுவும் தேவையில்லை, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக் தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போது ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 முட்டை சேர்த்தா கூட இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் தோசை. இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தோசை மாவுலேயும் உப்பு இருக்குது, ஆனாலும் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தோசைக்கல் வந்துட்டு நல்லா சூடாக இருக்குது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, அதாவது கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா லேசாக ஊற்றிக்கலாம், அல்லது கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் வந்துட்டு திக்காகவே அப்படியே விட்டுறலாம். ஸோ இப்போ ஊற்றியாச்சு. அடுத்தது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் இட்லி பொடி வந்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்துட்டு வீட்டில் அரைச்ச இட்லி பொடி தான். கண்டிப்பாக இதோட ரெசிபியும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு போடுறேன். இப்போது இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இட்லி பொடி அவைலபிளாக இருக்கோ அதை வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக், அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா பிஞ்சு மிளகாயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்காது, அதே சமயம் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த தோசையை சுற்றிலும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தில் 3/4 பகுதி மட்டும்தான் நான் எக்கில் வந்துட்டு போட்டு நல்லா பீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீதம் இருக்க அந்த 1/4 பகுதி வந்துட்டு இந்த மாதிரி மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கீழ்ப்பகுதி நல்லா வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ இதை வந்துட்டு அழகாக அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இதை சுற்றிலும் மறுபடியும் லைட்டாக வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சுவையான எக் தோசை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதை எடுத்துகிட்டு இதில் பெப்பர் பவுடர் வந்துட்டு மேலே தூவி விட்டுக்கலாம். அப்போது இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். சுட சுட எக் தோசை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் இனிமே நல்லாயிருக்கும். மறக்காமல் பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் பிஞ்சு மிளகாயாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கடித்து சாப்பிடும்போது காரம் அதிகமாக இருக்காது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சுவையான முட்டை தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.